ஸ்டாலின் என்ன சொன்னாரு? எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளப்பட்டது. 21 ஆண்டு காலமா அந்த தொகுதியில் இருக்கிற வாக்காளருடைய திருத்தம் கொண்டாடல. இப்போ கொண்டாந்தாங்க. என்னென்னலாம் எதிர்த்தாரு? திமுக காரன் செத்து போனவங்களாம் ஓட்டு போட ஆரம்பிச்சிருவான். செத்து போனவங்களாம் குழியில் எழுந்துச்சு வந்து ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தான். அது இந்த தடவை முடிஞ்சு போச்சு. கதவுறார் ஸ்டாலின். ஏங்க இறந்தவர்கள் நீக்குது நியாயம் தானே? இறந்தவர்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குவது சரியா தவறா? ஆனா ஸ்டாலின் மட்டும் எதுக்குறார்? ஏன்னா அவருக்கு ஓட்டு போட்டவங்களா இறந்தவர்கள். தேர்தல் வந்துட்டா போதும் குழியிலிருந்து எல்லாம் எதிர்த்து வந்துருவாங்க. அதை இப்ப தடுத்து நிறுத்தியாச்சு. ஒருவேளை முற்றுப்புள்ளி வச்சாச்சு. ஒவ்வொரு தொகுதியிலையும் 10,000 15,000. சென்னையில் 1 லட்சம் ஓட்டுங்க. திரு ஸ்டாலின் தொகுதியில் கொளத்தூர் தொகுதியில் 1 லட்சம் ஓட்டு நீக்கப்பட்டிருக்குது. அப்படின்னா எவ்வளவு போலி வாக்காளர். இதை வச்சுக்கிட்டு தான் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு ஆப் அடிச்சாச்சு. இதுக்கு ஆப் அடிச்சாச்சு. இனி திமுக திருட்டு ஓட்டு போட முடியாது. திமுக இறந்தவர ஓட்டையும் போட முடியாது, போலியான ஓட்டையும் போட முடியாது. எஸ்ஐஆர் பணி சரியாக எடுக்கப்பட்ட காரணத்தினால வாக்காளர் பட்டியலில் தகுதி வாய்ந்த வாக்காளர் இடம் பெற்றிருக்கிறாங்க. அதனால வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உண்மையான வாக்காளர்கள் வாக்களிப்பார்கள். நம்முடைய வெற்றி வேட்பாளர் பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். இன்றைக்கு திரு ஸ்டாலின் குடும்பம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வளமா இருக்குது. திரு ஸ்டாலினுடைய குடும்பம் மட்டும்தான். வேற யாராவது நல்லா இருக்க முடியுதா? இருக்க விடுறாங்களா? எல்லா இடத்திலும் லஞ்ச லாவண்யம் தாண்டம் ஆடுதா இல்லையா? கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன். இந்த ஆட்சியில் அதுதான் நடக்குது. வேற எந்த சாதனையும் இல்லை. நல்லா திமுக காரன் குண்டு குண்டு ஆயிட்டான். ஏன்னா எந்த கடைக்கு போனாலும் சாப்பிட்டா பணம் கொடுக்கறது இல்லை. நல்லா புரோட்டா சாப்பிட்றான், வயிறு ரொம்ப சாப்பிட்றான், வேண்டும் சாப்பிட வேணும். அது ஒரு மனிதன் சாப்பிட்றது தப்பு இல்லை. ஆனால் சாப்பிட்றதுக்கு பில்லு கொடுக்க வேணும்ல. அண்ணா திமுக சாப்பிட்டா ஒரு டீ கிடைச்சா 2 டீ காசு கொடுப்பான். இது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி. கொடுத்து கொடுத்து சிவந்த கருத்துக்கு சொந்தக்கார கட்சி. இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழுகின்ற பொழுதும் மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தார். அதனாலதான் கொடுத்த சிவந்த கருத்துக்கு சொந்தக்காரர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இறந்த பிறகும் தன்னுடைய சொத்துக்களை காது கேளாதோர் வாய் பேசாதோருக்கு எழுதி வைத்து இன்றைக்கும் அந்த பள்ளி நடந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட தலைவன் தோற்றுவித்த கட்சி அண்ணா திமுக கட்சி. மக்களுக்காக இருக்கிற கட்சி அண்ணா திமுக கட்சி. குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி திமுக கட்சி. உண்மைதானே? இது இப்படி இருக்க இன்னொரு மந்திரி யாரு? நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கல் துறை. அவரு அந்த துறையில முறைகேடு நடந்து அமலாக்கத்துறை ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு இன்றைக்கு சட்டோலுக்கு டிஜிபிக்கு அறிக்கை தாக்கல் பண்ணி அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அறிக்கை கொடுத்திருக்குது. இதுவரைக்கும் பதிவு செய்யல, வழக்கு பதிவு செய்யல. அண்ணா திமுக கட்சி சார்பா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். நீதிமன்றம் அமலாக்கத்துறை ஆதாரத்தோட கொடுக்கப்பட்டது உண்மை. அதன்படி நீங்க வழக்கு பதிவு செய்ய சொல்லி இன்னும் வழக்கு பதிவு செய்யல. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இதை விசாரிக்கப்படும், சட்ட நீதியா நடவடிக்கை எடுக்கப்படும். இன்றைக்கு அரசு ஊழியருக்கு அல்வா கொடுத்துட்டார் ஸ்டாலின். அரசு ஊழியருக்கு பாவம் அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. நல்ல மனுஷங்க. ஏன்னா எவ்வளவுதான் நம்ம ஆட்சிக்கு வந்தாலும் அரசு ஊழியர்கள் தான் அரசாங்கம் போடுற திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். இன்றைக்கு ஒரு வண்டினா 2 சக்கரம் இருக்குது. ஒன்று ஆட்சியாளர், இன்னொன்று அரசு ஊழியர். 2 சக்கரம் சரியா இருந்தா தான் இலக்க போய் அடைய முடியும். அப்படி அரசு ஊழியர்கள் திமுக நம்பி இருந்தாங்க. எப்படி திமுக என்ன சொல்லுச்சு? கடந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா பழைய ஓய்வு திட்டம் கொடுக்கப்படும். நாங்க கொடுக்கல.
அப்படியே உருட்டல் பண்ணி புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் அப்படின்னு அறிவிச்சு ஏமாத்திட்டாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் படிக்காதவனையும் ஏமாத்துறாங்க, படிச்சவனையும் ஏமாத்துறாங்க. ஏமாத்துறதுக்கு பேர் போனவர்கள் திமுக கட்சிகள். அதே போல மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். நம்முடைய கட்டிட தொழிலாளர்கள் அவர் பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க, கட்டட வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். படுகாயமடைந்தால் 2 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு கொடுக்கப்படும். இது போல பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றும். அது மட்டுமல்ல, இப்பொழுது ரேஷன் கடையில் வழங்கப்படுகின்ற அரிசி தரமில்லாத அரிசி இருப்பதாக என்னிடத்திலே புகார் வந்திருக்குது. அதிமுக ஆட்சி அமைந்த உடனே இந்த மளிகை கடையில் எப்படி அரிசி இருக்குதோ அதே தரத்துடன் அரிசி ரேஷன் கடையில் வழங்கப்படும். இனி நீங்க கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ரேஷன் கடை அரிசியே நம்பர் 1 தரமுள்ள அரிசியா கொடுப்போம். எத்தனாயிரம் கோடி செலவானாலும் பரவாயில்ல, ஏழைகளுக்காக இந்த திட்டத்தை அதிமுக அரசு அமைந்தவுடன் நிறைவேற்றிய தீரும். அதே போல அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே இப்ப விலையெல்லாம் அரிசி கொடுக்கிறோம், விலையெல்லாம் பருப்பு வழங்குவோம், விலையெல்லாம் எண்ணெய் வழங்கப்படும். இன்றைய தினம் தமிழ்நாட்டை சுரண்டி பிழைக்கும் குடும்பத்துக்கும், தமிழ்நாட்டை சுரண்டி பிழைக்கும் குடும்பத்திற்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் நடக்கின்ற தேர்தல். இந்த தேர்தல் யாரு? ஒரு குடும்பம் வாழ 8 கோடி மக்களை சுரண்டி பிழைக்கின்ற அந்த முடிவு கட்டுகின்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல். முடிவு கட்டுவீங்களா? சத்தமா சொல்லுங்க, ஸ்டாலின் கேட்கணும். முடிவு கட்டுவீங்களா? போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்குவோம். இது எங்களுடைய திட்டம். சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நாடு அழிவு பாதையில் போயிட்டு இருக்குது. நாடு அழிவு பாதையில் போயிட்டு இருக்குது. இதை காப்பாற்ற வேண்டியது இங்க இருக்கின்ற மக்கள் தான். நீங்க நினைச்சா தான் காப்பாற்ற முடியும். இல்லைன்னா போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா இருக்கிற காரணத்தால 2 வயசு குழந்தை கூட விட்டு வைக்கல. 2 வயசு குழந்தைய கதற கதற பாலியல் கொடுமை செய்யப்பட்டு அதனால அந்த கொலை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டிமா கூட பாதுகாப்பு இல்ல. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுமா? ஆக ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்திலே மலர்ந்தால்தான், ஒரு நல்ல ஆட்சியை நீங்கள் தேர்ந்தெடுத்து இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்பை எங்களுக்கு கொடுக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட நிலைமை முழுமையாக மாறும். தமிழகத்தில் இருக்கின்ற பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அதிமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும், அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும். 2 ஆண்டுக்கு முன்பு திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நிதியமைச்சராக இருந்தார்ல. அந்த நிதியமைச்சர் ஒரு ஆடியோவில் சொல்றாரு. அந்த ஆடியோவில் சொன்ன கருத்து திரு உதயநிதி அவர்களும் திரு சபரீசன் அவர்களும் கையில் 30,000 கோடியை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டு இருப்பதாக ஆடியோ செய்தி வந்ததில்ல. அப்பவே 30,000 கோடி இப்ப எவ்வளவு இருக்கும் சிந்திச்சு பாருங்க. அவ்வளவு கொள்ளையடிச்ச கட்சி திமுக கட்சி. ஒரு நிதியமைச்சர் சொன்னா உண்மையா தானே இருக்கும். யார்? அந்த கட்சி, திமுக கட்சி சேர்ந்த திரு ஸ்டாலின் அமைச்சரவையில் இருக்கிற ஒரு நிதியமைச்சரே இப்படி சொல்றாங்கன்னா அதுல உண்மை இருக்குது. உண்மைதானே? இன்னைக்கு அண்ணா திமுகவில் தான் நான் சங்ககிரி சட்டமன்றம் எடப்பாடி சட்டமும் இணைஞ்சிருக்குது. இங்க இருக்கிற ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ஆக முடியுமா? கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆக முடியுமா? திமுகவில் சொன்னாவே போதும், அடிப்படை உறுப்பு நீக்கிடுவான். அண்ணா திமுக அப்படி இல்லை, ஜனநாயகம் உள்ள ஒரு இயக்கம். இதுல பெரும்பாலும் நேரடியாக என்னிடத்திலே தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள். நேரடியாக நான் அம்மா இருக்கும் போது மாவட்ட செயலாளர் இருந்தேன். அருமையான செல்லப்பன் கடை இருக்கு, அங்க துணிக்கடை, NMS மணி நிற்கிறார். அவெல்லாம் ஒன்றிய செயலாளர் இருக்கும் போது அங்க வந்துட்டு எல்லாத்தையும் பார்ப்பேன். மக்களோடு மக்களாக இருந்து பழகப்பட்டவன் நான்.
மக்களுக்கு இருக்கின்ற கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் வேதனை முழுவதும் நேரடியாக அனுபவதியாக எனக்கு தெரியும். எடங்கனசால பேரூராட்சா மகடஞ்சாவடி தொகுதியில் இருக்கிற மகடஞ்சாவடி தப்பக்கோட்டை கனககிரி கண்டகுளையும் கண்டமாணிக்கும் எல்லா பகுதிக்கும் என் கால் படாத இடம் இல்லை. ஏகாபுரம் தப்பக்கோட்டை எல்லா பகுதிக்கும் வந்திருக்கல. கண்ணந்தேரி புதூர் எல்லா பகுதிக்கும் வந்திருக்கிறேன். வராத இடமே கிடையாது. எனக்கு சேவல் அடையாளம் கொடுத்தது மகடஞ்சாவடி ஒன்றியம். என் வாழ்நாள் முழுவதும் அந்த ஒன்றியத்தை மறக்கவே மாட்டேன். நான் முதல் 1989ஆம் ஆண்டு சேவல் சின்னத்தில் போட்டியிட்ட போது எனக்கு வெற்றி தேடி தந்த ஒன்றியம் மகடஞ்சாவடி ஒன்றியம். அது அதிமுக கோட்டை. இன்றைக்கு அந்த கோட்டை சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில் வந்து இணைஞ்சிருக்குது. சங்ககிரியும் அதிமுக கோட்டை. அப்படி கோட்டையா இருக்கின்ற காரணத்தினாலதான் எவரும் நுழைய முடியல. 2024 பாராளுமன்ற தேர்தலில் கூட இந்த சங்ககிரி சட்டமன்ற தொகுதி அதிகமான வாக்குகள் பெறுவதற்கு இது அதிமுக கோட்டை என்ற காரணத்தினால